ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அர்த்தவச்செல்வம். வரும் சனிக்கிழமை மகாவிஷ்ணுவிற்குரிய ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. சிறந்த நாள் தேய்பிறை ஏகாதசி விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபட குருமுதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் சனிக்கிழமை 21/6/2025 அன்றைய தினம் நாம் இந்த மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்கின்ற ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதங்கள் தோறும் 2 முறை வரும். 2 பக்ஷங்கள், ஒன்று சுக்லபக்ஷம், ஒன்று கிருஷ்ணபக்ஷம். சுக்லபக்ஷம் என்பது வளர்ப்பிறை, அதாவது அமாவாசை வந்து 11வது நாள் வளர்ப்பிறை ஏகாதசி. கிருஷ்ணபக்ஷம் என்பது தேய்பிறை ஏகாதசி. பௌர்ணமி வந்து 11வது நாள் ஏகாதசி. இந்த ஏகாதசி மாதத்திலே 2 வரும். இவ்வாறு ஒரு வருடத்துக்கு 24 ஏகாதசிகளோடு கூடுதலாக ஒரு ஏகாதசி, இந்த வைகுண்ட ஏகாதசி என்று போற்றுகின்ற சிறப்பு கூடியதாகவும் 25 ஏகாதசிகள். இவ்வாறு இந்த மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற காலங்கள். நல்ல மனதோடு நாம் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கி நமக்கு சிறப்புகளெல்லாம் கிடைக்கின்ற வகையிலே இந்த விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜை, அபிஷேகம், ஆராதனையில் நாமும் கலந்து கொள்வதோடு அங்கு துளசி தீர்த்தம் பிரசாதமாக கொடுப்பார்கள். அந்த துளசி தீர்த்தத்தை நாம் பெற்று வழிபாடுகளில் ஈடுபட்டு இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் இந்த காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவினுடைய பரிபூர்ணமான திருவருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்கின்ற வகையிலே யார் யாருக்கெல்லாம் இந்த ஏகாதசி நாளிலே விரதம் இருக்க முடிகிறதோ அவர்களெல்லாம் விரதமாக இருந்து அன்றைய தினம் மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனைக்கு துளசி பத்திரம் கொண்டு போய் கொடுத்தால் பெரிய புண்ணியமாம். ஆனால் அந்த துளசியை ஏகாதசி நாளில் மரத்திலிருந்து ஆயக்கூடாது. அதனாலே முதல் நாள் ஆய்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய ஏகாதசியில் நாமும் அனுஷ்டித்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தான உற்சவத்தின் 12ஆம் நாளில் கருப்பண்ணசாமி மடை சிறப்பாக நடைபெற்றது. சுவிட்சர்லாந்து சூரிக் பீமன்டாப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் நேற்று கருப்பண்ணசாமி மடை சிறப்பாக இடம்பெற்றது. கருப்பண்ணசாமிக்கு வடிமாலை சாத்தி அலங்கார விசேட பூஜை, பஜனை என்பன பக்திபூர்வமாக இடம்பெற்றன. பூஜை உற்சவம் என்பன தேவஸ்தான குருசாமி தியாகராய மகேந்திரன் சாமியில் ஒழுங்கமைப்பில் சிறப்பாக நடைபெற்றது. சிவஸ்ரீ துளீஸ்வர குருக்கள் மற்றும் தவில் வித்துவான்களான புண்ணியமூர்த்தி கலைசெல்வன், பஞ்சமூர்த்தி மதுஷன், பாலேஸ்வரன் ஆதித்தன், நாதஸ்வரம் சண்முகசுந்தரம் துஷ்யந்தன், மகேந்திரன் கபில்ராஜ் ஆகியோருக்கு தேவஸ்தானத்தின் சார்பில் குருசாமி பொன்னாடை பொருத்தி கௌரவித்தார். மங்கள இசை சிறப்பாக நடைபெற்றதுடன் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர்.
இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.